இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கலங்காதேன்னு சொல்லிட்டு அதற்கு நம்மை தைரியப்படுத்தி திடப்படுத்துகிறவர். உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கலங்காதேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஊசியும் வச்சுட்டு போவாங்க, ஒரு ஆறுதலையும் சொல்லிட்டு ஒரு வருத்தத்தையும் வச்சுட்டு போவாங்க, ஒரு சமாதானமான வார்த்தையும் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு இடரலான வார்த்தையை வச்சுட்டு போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கலங்காதேன்னு சொல்லிட்டு அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வது எப்படி, அதற்கு வழியையும் அவர் சொல்லிவிட்டு போகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இந்த கால வேளையில சபையை பார்த்து, சபையே, விசுவாசிகளே, ஆலயத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் என்ன செய்யாதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சொல்லுங்க. நம்முடைய எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். யார் அவன்? இங்க யாரையும் கையை காமிச்சிடாதீங்க. யாரு? பிசாசு, சாத்தான், பேய், லூசிபர். அவன் எப்போதுமே என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய இருதயத்தை கலங்க வச்சுக்கிட்டே இருப்பான், நம்முடைய இருதயத்தை வருத்தப்படுத்திக்கிட்டே இருப்பான், நம்முடைய இருதயத்தை சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பான், நம்முடைய இருதயத்தை சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய வேலையே, பிசாசினுடைய வேலை அதான். எதான் தெரியாது. கலங்கம் பண்றதுதான் யாருடைய வேலை? பிசாசினுடைய வேலை. பாருங்க, நல்லா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. அவன் உடனே எதை கொண்டு வந்துருவாங்க? இருதயத்தை கலங்க வைக்கிறதுக்கு எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவான். போன் மூலமா கொண்டு வருவான், செயல் மூலமா கொண்டு வருவான், பார்வை மூலமா கொண்டு வருவான், வார்த்தை மூலமா கொண்டு வருவான். சாத்தான் செய்கின்ற பயங்கர சதி என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை கலங்க வைப்பது. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நல்லா ஜெபிப்பாங்க, என்னைக்குமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு தான் விழுந்து விழுந்து ஜெபிப்பாங்க. ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாத்தான் ஒரு பெரிய சோதனையை வச்சு நம்முடைய இருதயத்தை என்ன செய்வான்? கலங்க வைப்பான். அப்படி சாத்தான் செய்கிற கலங்கம் நம்முடைய இருதயத்தில் வந்துவிட்டால் இருதயம் அப்படியே கலங்கி விடும். இந்த இருதயம் மட்டும் கலங்கிருச்சுன்னு சொன்னா அப்புறம் ஜெபிக்கவே முடியாது. பைபிளை படிச்சா தூக்கம் தான் வரும். ஆராதனை என்பது சலிப்பா இருக்கும். ஆராதனைக்கு போகவா? அப்படியே இந்த இருதயம் கலங்கி விட்டால் ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, ஆராதனைக்கு வர முடியாது. ஆராதனைக்கு வந்தாலும் 12 கொட்டாவி வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து செவர்ல சாஞ்சி கையை நீட்டி காலை நீட்டி அப்புறம் எப்படியோ இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சிடும். இதெல்லாம் இருதயம் என்ன ஆகி விட்டதுங்க? கலங்கி விட்டது. இந்த இருதயம் கலங்கி விட்டால் விசுவாசம் குறைந்து விடும், நம்பிக்கை குறைந்து விடும், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை குறைந்து விடும். எனவே சாத்தான் செய்கிற சதி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை என்ன செய்து விட வேண்டும்? கலங்க பண்ணுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிசாசு சொல்லுகிறான், எப்போ இவனை கலங்க பண்ணலாம், எப்போ இவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே நீதிமொழிகளிலே சாலமன் சொல்லுகின்றார், அந்த பிசாசு இருதயத்தை கலக்குகிறவனா இருக்கிறபடியினால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை ஜாக்கிரதையா காத்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்? சகோதரனே, உங்க இருதயத்தை காத்துக்கோங்க. சகோதரியே, உங்க இருதயத்தை காத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய சத்துருவானவன் நம்மை கெடுப்பதற்கு எப்படி இருக்கிறான்? இருதயத்தை கலங்க வைப்பதற்கு வகை தேடி சுற்றி திரிகின்றான். ஆண்டவர் ஒரு சகோதரியை பார்த்து சொன்னார், சகோதரியே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகிறார். யார சொன்னாரு? மரியாளா மார்த்தாளா? மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கின்றாய்? கவலைப்பட்டு கலங்குகிறாய். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கலங்கினால் அவர்களை திடப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. அவர்களை தைரியப்படுத்துவதற்கு உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. நானும் நீங்களும் கலங்கினால் என்னை தைரியப்படுத்துவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்துவதற்கு ஒரு சமூகம் இருக்கிறது. எனக்கு கவலை வரும் பொழுது கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்திலே போனால் எவ்வளவு தைரியம், எவ்வளவு நம்பிக்கை. பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது,
கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆனால் அதன் நடுவே என் இருதயத்தை தைரியப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு அப்படி ஆண்டவர் இருக்கிறாரா? என் இருதயத்தை அவ்வப்போது தைரியப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். உங்களுக்கு அப்படி இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு அநேக நேரங்களில் கவலைகள் பெருகும் பொழுது என்னை திடப்படுத்த, என்னை தைரியப்படுத்த, என்னை உற்சாகப்படுத்த, என்னை தூக்கி நிலைநிறுத்த எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனவே என்னை சுற்றி துர்ச்செய்திகள் வருகிறது, என்னை சுற்றி அவநம்பிக்கையான செய்தி வருகிறது. ஆனா நான் பயப்பட மாட்டேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் என்று 112 சங்கீதம் 7 வசனத்திலே வாசிக்கின்றோம். அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் என்ன செய்யப்பட மாட்டான்? பயப்பட மாட்டான். நமக்கு நாமே அடிக்கடி சொல்லிக்கிட வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை பார்த்து, இந்த இருதயத்தை பார்த்து, இருதயமே ஏன் ரொம்ப படபடன்னு அடிக்குதா? சிலருக்கு மாசத்துக்கு ஒரு தடவை இருதயம் அப்படியே படபடன்னு அடிக்கும். சிலருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை, சிலருக்கு டெய்லி அடிக்குதோ, சிலருக்கு டெய்லி எக்கச்சக்கமான நேரம். எப்ப பார்த்தாலும் இருதயம் என்ன செய்யுதுங்க? ஐயோ, சமீபத்தில் ஒருத்தர் போன் பண்றார், பாஸ்டர் எனக்கு கைகாலம் அப்படியே கிடுகிடுன்னு என்ன செய்யுது, நடுங்குது, என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நான் அவரை பார்த்து சொன்னேன், கலங்காதே, உனக்கு யார் இருக்கிறா? கர்த்தர் உனக்கு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 42 சங்கீதம் 5 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், 11 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவே நீ ஏன் என்ன செய்கின்றாய்? கலங்குகிறாய். எனவே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதே. ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து அனுப்பினார் என்று தெரியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஆராதனை வேளையில ஒரு சிலர் இருதயம் நொறுங்கி போய் கலங்கி போய் வந்திருக்கலாம். உங்களை தைரியப்படுத்தும்படியாய், உங்களை இருதயத்தை திடப்படுத்தும்படியாய் ஆவியானவர் எனக்கு வசனத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அவர் செய்கின்ற வேலையை அவர் இப்பொழுது செய்ய போகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஒரு பல்லவியை சேர்ந்து கை தொட்டி சந்தோஷமாய் பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணி மறைந்து விடு. தெரிந்தவங்க பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். என் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சொல்லுவோம், கடந்ததை நினைத்து கலங்கா. ஆத்துமாவே நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பா, அதை இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் வரும் பொழுதும் தைரியமாய் திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த இருதயம் ரொம்ப ரொம்ப கலங்கி போகிறது. இந்த இருதயம் கலங்குவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதை சரி செஞ்சிட்டோம்னா இருதயம் என்ன செய்யாதுங்க? கலங்காது. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பாயிண்ட் இருதயம் கலங்கி இருக்கு,
அப்படிங்கிறது இப்பொழுது நீங்களே என்ன செய்ய போறீங்க? டெஸ்ட் பண்ண போறீங்க. சில இடத்துல ஆஸ்பத்திரி போகும்போது பிரஷர் செக் பண்ணுவாங்கல்ல, எத்தனை பாயிண்ட் இருக்குது, காய்ச்சலுக்கு டெம்பரேச்சர் கொடுத்து எனக்கு இத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல இப்ப நான் சொல்ல போறேன். நீங்க உங்களுடைய அளவை நீங்க தான் பார்க்கணும். உங்களுடைய கலக்கம் எனக்கு தெரியாது, என்னுடைய கலக்கம் உங்களுக்கு தெரியாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கின்றவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயம் எதற்காக கலங்குகிறது, எதை செய்தால் இந்த இருதயம் கலங்கும் அப்படிங்கறத சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பாவம். பாவம் ஒரு மனிதனின் இருதயத்தை கலங்க பண்ணும். நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்க. இந்த சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க சொல்லவே இல்லை, பாத்தீங்களா? பாவம் இந்த இருதயத்தை கலங்க பண்ணுகிற முதல் விஷயம் பாவம். எந்த மனிதன் பாவம் செய்கின்றானோ அந்த மனிதனின் இருதயம் கலங்கும். நான் உலக மனுஷனை பேசவில்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யும் பொழுது அவனை அறியாமல் அவன் இருதயம் என்ன ஆகுங்க? அப்படியே கலங்கும், வருத்தப்படும், சங்கடப்படும், வேதனைப்படும், மனசாட்சி வாதிக்கப்படும். உனக்குள்ளே பாவம் இருந்தால், நீ பாவம் செய்தால், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நீ பாவம் செய்தால், நீ செய்த பாவம் உன்னை கலங்க பண்ணிக்கொண்டே இருக்கும். உன்னை நிம்மதியா இருக்க விடாது, உன்னை சந்தோஷமா இருக்க விடாது, உன்னை மகிழ்ச்சியா இருக்க விடாது, உன்னை ஆண்டவரை துதிக்க விடாது. ரகசிய பாவங்கள் உன் இருதயத்தை கலக்கும். தொடர்ச்சியான பாவங்கள் உன் இருதயத்தை அப்படியே தத்தளிக்க பண்ணும். உன் இருதயம் சில நேரங்களில் கடலை போல கொந்தளிக்கும். கடல்ல பார்த்திருக்கீங்களா? கடல் அலை எப்படி கொந்தளிக்கிறதோ அதே போல இந்த இருதயத்திலே பாவம் வந்துவிட்டால், இந்த இருதயத்திலே அசுத்தம் வந்துவிட்டால் இருதயம் அப்படியே கொந்தளிக்கும். நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த மனிதன் பாவம் செய்கின்றானோ, எந்த விசுவாசி பாவம் செய்கிறானோ, பாவம் செய்கிற விசுவாசியினுடைய ஆத்துமா கடலை போல அந்த இருதயம் என்ன செய்யுமா? கொந்தளிக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பாவம் மனிதனின் இருதயத்தை கொந்தளிக்க பண்ணும். வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் அந்த பாவம் யாருக்குள் இருக்கிறதோ அது அவர்களை அப்படியே கலங்க பண்ணிக்கொண்டே இருக்கும். சகோதரனே, சகோதரியே, உனக்குள் பாவம் இருந்தால் நிம்மதியை அழித்துவிடும், சந்தோஷத்தை கெடுத்துவிடும், மகிழ்ச்சியை கெடுத்துவிடும், ஆனந்தத்தை கெடுத்துவிடும். உன்னால துதிக்க முடியாது, பாட முடியாது, ஆராதிக்க முடியாது. அந்த பாவத்தை விட்டு விடுங்கள், பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பாவம் உனக்குள் இருந்தால் அந்த பாவம் உன் இருதயத்தை கலக்கிக் கொண்டே இருக்கும். அந்த பாவம் உன் இருதயத்தை துன்மார்க்க உளையை போல கொந்தளிக்க பண்ணிக்கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல நிறைய பிள்ளைகள், அதுல ஒரே ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டான். அவள் தப்பு செய்ததினால அந்த குடும்பம் முழுவதும் கலங்கிற்று. அந்த குடும்பம் முழுவதும் கலங்க ஆரம்பித்தது. அந்த குடும்பத்துல 10-12 பிள்ளைகளுக்கு மேல. அந்த தகப்பன் முற்பிதாக்களில் ஒருவன். கண்டுபிடிச்சிட்டீங்களா யாருன்னு? முற்பிதாக்களில் ஒருவன். அவளுடைய மகள் செய்த ஒரு தவறு அந்த குடும்பத்தவே கலங்க பண்ணிற்று. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, 34ஆம் அதிகாரம் 30. கெடுத்ததினாலே யாக்கோபு சொல்லுகிறார், தன் மகள் செய்த பாவம் அந்த குடும்பத்தை என்ன செய்து விட்டதா? கலங்க பண்ணிற்று. கவனிங்கள் பிரியமானவர்களே, வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, நீ செய்கின்ற பாவம் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையே கலங்க பண்ணும். இன்னைக்கு ஒருவேளை நீ செய்கிற பாவம் சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சி போல உனக்கு தெரியலாம். அதனுடைய பின் விளைவு உன்னை மட்டும் பாதிப்பதில்லை. நீ செய்த பாவம்
உன் குடும்பத்தை கலங்க பண்ணும், உன் பிள்ளைகளை கலங்க பண்ணும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறதை விட்டு ஒழிய வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். யார் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவம் அவர்களை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை கலங்க பண்ணுகிறது. இன்னொரு படி மேல போய் சொல்ல போகின்றேன். ஒரு விசுவாசி செய்கின்ற பாவம் ஒரு சபையை கலங்க பண்ணும். ஒரு விசுவாசி செய்கின்ற தப்பு, ஒரு விசுவாசி செய்கின்ற பாவம் அவன் போகிற சபையை பாழாக்கும், அவன் சபையை கலங்க பண்ணும். எனவே சபைக்கு வருகிற விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. நீ பாவம் செய்கிறதுனால் உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நீ போகிற சபைக்கும் கேடு. நீ போகிற சபையையும் நீ பாழாக்கி கொண்டிருக்கிறாய். பைபிள் அதுக்கு ஒரு மனுஷனை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மனிதன் தெரியாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டான், தெரிந்து ஆண்டவர் செய்யக்கூடாது என்றதை செய்து விட்டான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யோசுவாவை அழைத்து, ஏன் இப்படி கிடக்கின்றாய்? எழுந்திரு, தப்பு உன் சபையில் இருக்கு, தப்பு உன் சபை மக்கள்கிட்ட இருக்குது, கண்டுபிடி யார் அவர், தப்பு செய்தவன் யார் என்று சொல்லி அவனை சபையை விட்டு என்ன செய்? நீக்கு, கல்லறிந்து கொன்றுவிடு. அப்படி செய்தால்தான் சபை சுத்தமாகும், அப்படி செய்தால்தான் சபை பரிசுத்தமாகும். குடும்பம் பாவத்து நிமித்தம் கலங்குகிறது, தனி மனிதன் பாவத்து நிமித்தம் கலங்குகிறான். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது சபை என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது, சபை கலங்கப்படுகிறது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவாராக. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், பாவம் ஒரு மனிதனை கலங்க பண்ணும். நீங்க பீடி குடிக்கிறீங்க, சிகரெட் குடிக்கிறீங்க, மதுபானம் குடிக்கிறீங்க, உங்கள் இருதயத்தை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தை என்ன செய்கிறது? பாழாக்குகிறது. நீ அப்படிப்பட்ட செயல்களோடு கூட தேவ சபைக்கு வந்து கர்த்தருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுது நீ எதையும் கூட பாழாக்குகிறாய், சபையையும் கெடுக்கிறாய், சபையையும் பாழாக்குகிறாய். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி தொடருகிறது என்று பாருங்கள். இதை விட ஒரு ஊழியன் தப்பு செய்தால் அது ரொம்ப மேல். அந்த கிராமம் தீட்டுப்படும், தேசத்திற்கு ஆபத்து, ஜனங்களுக்கு ஆபத்து, விசுவாசிகளுக்கு ஆபத்து, பரிசுத்தவான்களுக்கு ஆபத்து. எனவே இன்றே உங்களுடைய பாவங்களை விட்டு விலகுங்கள். எந்த மனிதனுக்குள் பாவம் இருக்கிறதோ அது அந்த மனிதனை தூங்க விடாது, ஜெபிக்க விடாது, ஸ்தோத்திரிக்க விடாது, நிம்மதியா இருக்க விடாது. பாவம் ஒரு மனிதனை என்ன செய்ய பண்ணுகிறது? கலங்க பண்ணுகிறது. அதற்கு வழி என்ன? அதற்கு தீர்வு என்ன? உன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு, உன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள், உன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படு. அப்பொழுது உன் இருதயம் கலங்காதிருக்கும். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் என்னுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் என் அக்கிரமங்களை மன்னிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பாவங்கள் இன்றைக்கே மன்னிக்கப்பட வேண்டும். நாளைக்கு ஒத்தி வைக்காதே, இன்றைக்கே அறிக்கை செய், இன்றைக்கே விட்டுவிடு, இன்றைக்கே உன் பாவத்தை உன்னை விட்டு அகற்று. ஒருவேளை கிறிஸ்து உன் அக்கிரமங்களை மன்னிக்க சர்வ வல்லவர். முதலாவதாக, இருதயம் கலங்குவதற்கான காரணம் என்ன? பாவம். அந்த பாவத்தை மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நீங்கள் அவரிடத்தில் சென்று அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உன் இருதய கலக்கங்கள் மாறும். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீ பாவம் செய்தால் அதனுடைய விளைவு உன் இருதயம் என்னாகி விடுங்க? கலங்கிவிடும். அதிலிருந்து விடுதலை பெற இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவதாக, இந்த இருதயம் ஏன் கலங்குகிறது? இருதயத்துக்கு ஏன் கலக்கம் வருகிறது அப்படின்னா, சில நேரங்களில் வியாதி வருகிறது பாருங்க. சின்ன சின்ன வியாதி இல்ல, தலைவலி, காய்ச்சல், இதெல்லாம். சில நேரங்களில் தீராத வியாதி, கொடிய வியாதி ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அவனை அறியாமல் இருதயம் என்ன செய்து விடுகிறதுங்க? கலங்கி விடுகிறது. சின்ன சின்ன ஆஸ்பத்திரிக்கு போறது, கிளினிக் போறது, ஊசி போடுறதெல்லாம் சின்ன வியாதிகள்.
தீராத வியாதி, அப்படி சில வியாதிகள் இருக்கு. அவர்கள் அந்த வியாதி அந்த மனிதனை தாக்கிவிட்டால் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் கலங்கி போவான். எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி, அந்த தீராத வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளவு. நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரரை பார்க்க போனேன். அவர் சொன்னார், பாஸ்டர் ஐயா எனக்கு சுகர் வந்துருச்சா, டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கேன். அவருக்கு முன்னாடி சுகர் வரல, சுகர் வராம இருக்கிறதுக்காக இத்தனை வருஷம் தன்னை பாதுகாத்து வந்தார். இப்ப டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, சுகர் வந்துருச்சு, ஐயோ புண்ணு வந்து ஆறாதாமே, அப்படியா இப்படி ரொம்ப யோசிக்கிறார். தீரா வியாதி ஒரு மனிதனை பிடித்து விட்டால் அது அந்த மனிதன் இருதயத்தை என்ன செய்து விடுகிறதுங்க, அப்படியே கலங்க பண்ணுகிறது. எத்தனை படித்தவனாக இருந்தாலும், எத்தனை ஞானியாக இருந்தாலும், தைரியம் உள்ளவனாக இருந்தாலும், பணம் வைத்திருந்தாலும், இந்த தீராத வியாதி ஒருவனை பற்றி கொண்டு விட்டால் அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம் வந்து விடுகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாருக்காகவும் இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் நீங்கள் கலங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு வழி சொல்ல வந்திருக்கின்றேன். ஏதோ சில வியாதி டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம், ஒருவேளை வருத்தத்தோடு இருக்கலாம். அது நிமித்தம் உங்கள் இருதயம் கலங்கிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு ஒரு டாக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர்தான் உன்னை உண்டாக்கினவர். இந்த தீரா வியாதி உன் இருதயத்தை கலங்க பண்ணுகிறதா, ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அந்த டாக்டர் கிட்ட ஒரு மருந்து இருக்கு. நீங்க சரியான டாக்டரை பார்க்கணும், அவர் கொடுக்கிற மருந்தை சரியா சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன வியாதி போயிடும், தீரா வியாதி போயிடும். தீரா வியாதி போயிருச்சுன்னா உங்க இருதயம் என்ன செய்யாது, கலங்காது. நான் பிரசங்கத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நிறைய பேர் கவனிக்கல, கவனிங்க. இந்த வியாதிக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். நம்முடைய வியாதிக்கு, தீரா வியாதிக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நல்ல டாக்டர். அவர் ஒரு மருந்து வச்சிருக்கிறாரு. அந்த மருந்து தான் வசனம், வேதம், வாக்குத்தத்தங்கள், வார்த்தை அப்படிங்கிற மருந்து அவர் வச்சிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த தீரா வியாதி உங்களை விட்டு ஒளியும். அந்த தீரா வியாதி உங்களை விட்டு மாறும். எந்த கொடிய வியாதியாக இருந்தாலும் இந்த மருத்துவர்கிட்ட வந்தா சரியாகும். எந்த தீரா வியாதி இருந்தாலும் இந்த டாக்டர்கிட்ட வந்தா சரியாகும். அவர் ஒரு மருந்து வச்சிருக்கிறாரு, அதுதான் வேத வசனம். அவர் கொடுக்கிற வசனத்தை காலையில புசிக்கணும், மத்தியானம் புசிக்கணும், இரவு புசிக்கணும். சாப்பாட்டுக்கு முன்னாடி புசிக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் புசிக்கணும், ராத்திரி புசிக்கணும், அதிகாலையில புசிக்கணும், எப்பவும் கையில வச்சிருக்கணும். தீரா வியாதி வந்தவங்களை பார்த்திருக்கீங்களா? எப்போ என்ன வச்சிருப்பாங்க, கையில மாத்திரை வச்சிருப்பாங்க. டாக்டர் சொல்லிருப்பாங்க, ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யுங்க, இது உடனே போட்டுருங்க, முதல் உதவி இது உடனே போட்டுருங்க, எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க அவங்க. அதுபோல நம்ம டாக்டர் ஒரு மருந்து கொடுத்திருக்கிறார், அதை எப்போதும் கையில வச்சிருக்கணும். எப்போதும் ஏதாவது பலவீனம் வந்தால் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சொல்லி இருக்கிறீரே, அத நம்பிக்கையோடு போடுறோம்ல, அத விசுவாசத்தோடு போடுறோம்ல. உலக டாக்டர் போன உடனே நான் சொன்னதை செஞ்சீங்களா, அந்த மாத்திரையை போட்டீங்களா, கரெக்டா போட்டீங்களா, அவங்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுவோம். இல்ல நான் போடல, 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்ததை போடல, இப்ப போட்டேன், அவர் சத்தம் போடுவார், மறுபடியும் எழுதி கொடுப்பார், இப்படி போடுங்க. நந்த மருத்துவரிடத்தில் அவர் கொடுக்கிற மருந்துகளை காலை மதியம் இரவு சரியாக இந்த வேத வசனத்தை உட்கொண்டால் தீரா வியாதி நம்மை விட்டு நீங்கும். இதையே சொல்லுகிறேன் என்றால், எனக்கும் ஒரு தீரா வியாதி இருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் போன எல்லாரும் மருந்து எழுதி கொடுத்தாங்க, சுகமாகல. இங்கே ஒரு வைத்தியர், அவரை கண்டுபிடித்தேன், அவரிடத்திலிருந்து மருந்து வாங்கினேன், அதை புசித்தேன், இன்ன வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கின்றேன். அல்லேலூயா. நான் மட்டுமில்லை, இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். இவர்களில் சிலர் தீரா வியாதி பிடித்தவர்கள். இவர்கள் சரியான மருத்துவரிடத்தில் வந்தார்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அவர் கொடுத்த வசனத்தை பெற்றார்கள், இன்றைக்கும் நிலையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொன்ன அத்தனை பேர் அப்படிதான் வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். அவர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், என் வசனத்தை அனுப்பி என்ன செய்வேன், சௌக்கியமாக்குகிற கர்த்தர். ஒருத்தன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் வார்த்தையை நம்புகிறார். நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், எண்ணெயெல்லாம் பூச வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வார்த்தையில அவ்வளவு பலன்.
இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் நெஞ்சி வலியில, ஹார்ட் அட்டாக்ல, எத்தனை பேர் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்க நீங்க நல்லா ஜம்முனுங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல பலத்தோடு, தைரியத்தோடு, சுகத்தோடு, பலனோடு கூட. இந்த இயேசுவை மட்டும் தேடலைன்னா வீட்டுக்குள்ள முடங்கி படுத்திருப்போம், வெளியிலே நடமாடி இருக்க முடியாது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வர கிருபை செஞ்ச அப்படி யாராகிலும் இருந்தாரோ அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக, நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாய் சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்தோம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். வசனம் படிச்சவங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த இருதயம் எப்பொழுதெல்லாம் கலங்கும், அதற்கு மருந்து என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல இருதயம் எப்போ கலங்கும்? பாவம். பாவம். அதற்கு வழி என்ன? இயேசுவின் இரத்தத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்படும். இரண்டாவதாக இந்த இருதயம் எதற்காக கலங்குகிறது? வியாதி. பயங்கர வியாதி வரும் பொழுது இருதயம் ஐயோ அவ்வளவுதானா, மருத்துவர்கள் சொல்லுகிற எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு நாம் அப்படியே சஞ்சலப்படுகின்றோம். ஆனா ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், கலங்காதே, நான் உன்னை சௌக்கியமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன்னுடைய காயங்களை எல்லாம் ஆற்றுவேன், குணமாக்குவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். மூன்றாவதாக இந்த இருதயம் எப்பொழுது கலங்கும், அதற்கு முடிவு என்ன, தீர்வு என்ன என்பதை பார்க்க போகின்றோம். சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், சில போராட்டங்களை எதிர்கொள்ளலாம், ஆனா சந்திக்கவே முடியாத சில பிரச்சனை வந்துடும். பார்த்திருக்கீங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்கவே முடியாது. சில பெரு வெள்ளம் அங்கிருந்து வரும்போதே தெரிகிறது என்ன வரப்போகிறது. ஐயோ பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், பெரிய துன்பம், பெரிய இக்கட்டு. அந்த பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய கவலை வரும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய இருதயம் என்ன செய்து விடுகிறது, அப்படியே கலக்கம். இனி ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஆளுக்கு பதில் சொல்லணும். என்ன சொல்றது? டயத்தை நிப்பாட்ட முடியுமா? எப்படி வந்துதான் ஆகும்? அதை எப்படி செய்வது, சரி செய்வது, அதை எப்படி மாற்றுவது, எப்படி பதில் சொல்வது? அப்படிப்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது அப்படியே உட்கார்ந்துடுறோம். பார்க்கறவங்க கேட்பாங்க, என்னையா கப்பலா கவுந்துருச்சு? அவங்களுக்கு தெரியாது கவுந்த கப்பல், நமக்கு தான் தெரியும். என்ன கவுந்துருச்சு? கவுந்துருச்சுல, கவுந்துருச்சு. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வந்தா தாங்க தெரியும். நீங்க ஈஸியா கேக்குறீங்க, என்ன கப்பலா கவுந்துருச்சுன்னு. ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு நிந்தைகள், இந்த தாங்க முடியாத உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்மையும் அறியாமல் இந்த இருதயம் என்ன செய்து விடுகிறது? ஆண்டவரே, ஜெபம் பண்ண முடியுமா? துதிக்க முடியுமா? அப்ப பார்த்து பாஸ்ட் வந்தா இவருக்கு வேற வேலை இல்லை, நானே எப்படி இருக்கிறேன், எவ்வளவு பெரிய வருத்தத்தில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். அவ்வளவு கவலை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு நெருக்கடி, நம்மையும் அறியாமல் இந்த இருதயம் என்ன செய்து விடுகிறதுங்க? அப்படியே கலங்கி. அப்படிதான் ஒருத்தனுக்கு வந்துச்சு பைபிள்ல. வாசிக்கலாமா? எடுங்க, யோபு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 15:24.
முதல்ல வாசிக்கலாம். இக்கட்டு, நெருக்கம் என்ன செய்கிறதாங்க? இக்கட்டு, நெருக்கம், தாங்க முடியாத நெருக்கடி, தாங்க முடியாத செயல்கள், அது மனிதனை என்ன செய்கிறதாங்க? கலங்க பண்ணுகிறது. யார் அவன்? யோபு 4 அதிகாரம் 5 வசனம். துன்பம் நேரிட்டபடியினால் நீர் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் நீர் கலங்குகிறீர். இந்த துன்பம் இருக்கிறதே, பிரச்சனை இருக்கிறதே, போராட்டம் இருக்கிறதே, அப்படியே வருது. யாரை தொடலாம், யாருக்கிட்ட வரலாம், யாரு வீட்டுக்கு போகலாம், யாரு சிரச தொடலாம், அப்படியே வருது. சில நேரங்கள்ல என்னையும் தொடுகிறது, உங்களையும் தொடுகிறது. அது தொடும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறதுங்க? கலங்கி போய்விடுகிறது. அதான் ஆண்டவர் ஒரு சகோதரியை பார்த்து சொல்லுகிறாள், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். கவலை அதிகமாகும் பொழுது இருதயம் என்ன செய்ய விடுகிறதுங்க? அப்படியே கலங்கி விடுகிறது. நமக்கு இந்த பிரச்சனை வரும் பொழுது எங்க போகணும் தெரியுமாங்க? ஆண்டவர்கிட்ட போகணும். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் துன்பப்பட்டால் சொல்லுங்க, ஒருவன் துன்பப்பட்டால் மகிழ்ச்சியாயிருந்தால் சந்தோஷம் சங்கீதம் பாட கடவன். ஒருவன் பைபிளை பார்த்து கூட சொல்லிருக்கலாமே, யாக்கோபு எழுதின நிருபம். ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணுமாங்க? ஆனா அது நல்லா தான் இருக்கு வசனம். ஆனா அந்த துன்பம் வரும் பொழுது அதை செய்யணும். செய்ய முடியல, செய்ய பழகணும். ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய வேண்டுமாங்க? ஜெபம் பண்ண கடவன். நமக்கு துன்பம் வரும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது என்ன செய்ய வேண்டுமாங்க? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி வந்துருச்சுப்பா, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கடி வந்துருச்சு, என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க பழக வேண்டும். ஆனால் பிரச்சனை நேரத்துல நிறைய விசுவாசிகள் திசை மாறுகிறோம். பிரச்சனை வரும் பொழுது வழி மாறுகிறோம். அப்பதான் ஒரு ஜோசியக்காரன் வருவான். எப்போ? அந்த கண்ணத்துல கை வச்சுட்டு வந்திருந்தமே சொன்னனே, அப்போதான் வருவான். பேய் அப்பதான் வரும், பிசாசு அப்பதான் வரும். ஏன் இப்படி கவலையோடு இருக்கிற? இந்த கோயிலுக்கு போய் பாரு, வேளாங்கண்ணிக்கு போய் பாரு, இல்ல அந்த மசூதிக்கு போய் பாரு, இல்ல இந்த இடத்துக்கு போ, இல்ல இந்த கை ஜோசியம் நல்லா பாக்குறாங்க அங்க போய் பார் என்று சில தவறான விஷயங்களை நமக்கு புகட்டுவான். அப்பொழுது அவன் சொல்லுகிறது நம்முடைய காதுக்கு எப்படி இருக்குங்க? ஆமா போலாமோ, அங்க போய் கூட பார்க்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் மண்டையாட்டுறீங்க. போலாம்னு யோசிக்கிறீங்களோ? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரச்சனை நேரத்துல வழி மாறக்கூடாது, பிரச்சனை நேரத்துல திசை மாறக்கூடாது. பிரச்சனை நேரத்துல ஆண்டவர்கிட்ட போனோம். அவர் சொல்லி இருக்கிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண வேண்டும். துன்பம் வருதா? ஆலயத்துக்கு நேரம் வாங்க, ஆலயத்தில் உட்கார்ந்து அழுது ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு துன்பம் வந்துருச்சு பாருங்க, நெருக்கடி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு பாருங்க. நீ கூட 2 தீர்க்க தரிசன வார்த்தை வந்தது. எத்தனை பேர் கவனிச்சீங்க? கலங்காதே, கலங்காதே, பயப்படாதே, கலங்காதே. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி விடுகிறது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல வேண்டும். நம்முடைய துன்பங்களை சொல்வதற்கு மனுஷனை தேடாதே, துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு விசுவாசிகளை தேடாதீங்க. துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஓடுங்க, நெருக்கடிகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஓடுங்க. அப்படி ஓடி பாருங்கள், உன்னுடைய கவலைகளை எல்லாம் அவர் மாற்ற நல்லவர். எனக்கு தெரியும், இங்க ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனையான நேரத்தில் ஓடி வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் அவ்வளவுதான், சாகிறது தாங்க முடிவு, எனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், வாங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பலப்படுத்துவார். அவங்க இங்கதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்க எல்லாம் உயிரோடு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமாங்க? அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து தப்பித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் கிட்ட மட்டும் வரலன்னு சொன்னா அவங்களுக்கு வந்த துன்பத்துல, அவர்களுக்கு வந்த நெருக்கத்துல அழிந்தே போயிருப்பாங்க, மரித்தே போயிருப்பாங்க.
அவர் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி, வருத்தங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி இதுவரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதோட ஒரு பக்தன் பாடுகிறான், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு, இதற்கு ஈடு என்ன தருவேனோ, இதற்கு ஈடு என்ன தருவேனோ. இதற்கு ஈடு என்ன தருவேனோ, இதற்கு என்ன தருவேனோ, இதற்கு ஈடு என்ன தருவேனோ. உங்கள் இருதயம் கலக்கமெல்லாம் போயிருச்சா? எனக்கு கலக்கமெல்லாம் போயிருச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆறுதல் வந்துகிட்டு இருக்கு. முழுவதும் வந்துடணும். இந்த ஆலயத்தை விட்டு இந்த ஆராதனை முடிக்கும் பொழுது உங்கள் இருதயம் முழுவதும் ஃப்ரெஷ் ஆயிரணும். புது மனுஷனா, இருதயம் புது சிருஷ்டியாகி விட வேண்டும். நான்காவதாக, இந்த இருதயம் எப்போ கலங்கும் தெரியுமா? இது இப்போ உங்களுக்கு புரியாது. இது எப்போ புரியும்னா, இந்த சுவாசத்தை விடுற நேரத்துல புரியும். அப்ப இப்ப இந்த சுவாசத்துல நிரந்தரமா விடுற நேரத்துல ஒரு அல்லேலூயா சொல்வோமாக. நான் மரித்த பின்பு எங்கே போக போகின்றேன் அப்படிங்கிற நிச்சயம் எனக்கு இருக்குதுங்க. அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்க இருதயம் கலங்கவே கலங்காது. எப்படின்னு சொல்ல விரும்புகின்றேன். இந்த உலகத்தை விட்டு ஒவ்வொருவரும் ஒரு நாள் காலி செய்ய வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. நாம் இருக்கிற இடத்தை விட்டு, வீட்டை விட்டு, காட்டை விட்டு, நாட்டை விட்டு, சபையை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? காலி பண்ணி போகத்தான் வேண்டும். இல்லங்க இன்னொரு 10 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டார். அவர் குறித்த நேரத்துல எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். அப்படி போறதற்கு சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். அதாவது இந்த தொல்லையை கடந்து போயிட்டா போதும் அப்படி சொல்லுங்க. இந்த உபத்திரவத்தை அப்படி சொல்ல வரல. நான் ஆண்டவரோடு இருக்க போறேன், கர்த்தரோடு இருக்க போறேன் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் செத்து போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குங்க. நான் மரித்த பின்பு ஒரு நல்ல இடத்துக்கு போக போறேன் அப்படிங்கிற நிச்சயம் இருந்தால் உங்க மரணம் கலங்காமல் சந்தோஷமா போய் சேருவீங்க. அந்த நிச்சயம் இல்லைன்னா மரண நேரத்தை ஐயோ நான் எங்க போறேன் எப்படி அந்த இருதயம் கடைசி நேரத்துல பாஸ்டர் கூப்பிடுங்க, சபையார கூப்பிடுங்க, எனக்காக உபவாசம் பண்ண சொல்லுங்க, எனக்காக 40 நாள் உபவாசம் இருக்க சொல்லுங்க அப்படின்னு இருதயம் பரிதவிக்கும், இருதயம் கலங்கும். எனவே நான் மரித்த பின்பு இங்கதாங்க போறேங்க அப்படிங்கிற உறுதி இருந்தால் உங்கள் இருதயம் கலங்கவே கலங்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பஸ் ஏறி ராஜபாளையம் போனோம். மந்தையில பஸ் ஏறுறீங்க, KSRல ஏறுறீங்க. கண்டக்டர் கேட்கிறார், எப்பா எங்கப்பா போனோம், எங்கப்பா போனோம்னு கேட்கிறார். எனக்கு எங்க போகணும்னு தெரியாது அப்படி சொல்றீங்க. டிக்கெட் கொடுப்பாரா? 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுக்குறீங்க. கண்டக்டர் வாங்குவாரா? டிக்கெட் கொடுப்பாரா? என்ன சொல்வார் உங்களை பார்த்து? சில்லறை இல்லாம சில்லறையா கொடுக்குறேன், 100 ரூபாய் 100 சில்லறையா கொடுக்குறேன். அவர் கேட்பாரு எங்க போறேன்னு கேட்கிறார். நீங்க சொல்லணும், சிவகிரியா, தேவதானமா, KSR பஸ் எப்படி வாசனம் போகும், சேத்தூரா, ராஜபாளையமா, என்ன செய்ய வேண்டும்? அவர் கேட்கறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லணும். நீங்க அவர்கிட்ட போய் எனக்கு தெரியாதுங்க, எங்க போகணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா விசில் அடிச்சிருவார், டிரைவர் நிப்பாட்டுவார். அந்த ரங்கத்துல என்ன செய்யணும்? அந்த இடத்துல இறங்கணும். ஏன்னா நீ போறது எங்க போறன்னு உனக்கு தெரியணும். எங்க போற, அந்த போற இடம் எங்க இருக்கு, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு, அங்க என்னவெல்லாம் இருக்கு, யார் இருக்கிறாங்க தெரியணும். நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியும்,
என்னுடைய மரணத்திற்கு அப்புறம் நான் எங்க போக போறேன், அந்த இடம் எது, அங்க யார் இருக்கிறா, எப்படி போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எனவே என்னுடைய மரணத்துல எனக்கு கலக்கமே இல்லை. இப்பொழுது கண்ணை மூடினாலும் இயேசுவிடத்தில் கண்களை திறப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே என் இருதயம் எனக்கு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி உங்களுக்கு இருக்கணும். மரித்த பின்பு என் ஆத்துமா தேவனிடத்தில் சேரும். நான் நம்பிக்கையோடு மரிப்பேன். எனக்கு ஆண்டவர் இருக்கின்றார். மரணத்திற்கு பின்பு 2 இடம் இருக்கு. ஒன்று பரலோகம் என்று சொல்லுகின்ற பரதீசு, மோட்சம், ஆண்டவர் வசிக்கிற இடம், புதிய எருசலேம், சியோன். இரண்டாவதாக பாதாளம் என்று சொல்லுகின்ற வேதனை உள்ள இடம், நரகம். நீங்க எங்க போக போறீங்க? ஆண்டவர் இருக்கின்ற ஒளிமயமான தேசத்திற்கு போக போகிறீர்களா, இல்ல சாத்தானும் அவனுடைய தூதர்களும் வசிக்கின்ற பாதாளம் என்கின்ற நரகத்திற்கு போக போகிறீர்களா? மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவல்ல, அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அங்கதான் ஆரம்பிக்க போகிறது, துவக்கம். இது நம்முடைய வாடகை வீடு. இங்க கர்த்தர் நம்மை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றோம், என்ன செய்கிறோம், எங்க பார்க்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி நடக்கிறோம், எல்லாம் புத்தகத்திலே எழுதப்படுகிறது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்க போயிருக்கிறாங்க, அவர்கள் தேவனோடு கூட அமர்ந்திருக்க சென்றிருக்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் நம்பிக்கையோடு மரித்தார்கள். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நான் மரித்த பின்பு ஆண்டவரிடத்தில் செல்வேன், நான் செத்த பின்பு ஆண்டவரிடத்தில் செல்வேன். ஏன் சபை கூடி வருகிறோம், ஏன் ஆராதிக்கிறோம்? அதிகாலை ஜெபம், 10 மணி ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம், ஏன் எல்லா ஜெபங்களுக்கு வர சொல்லி சொல்லுகின்றோம்? இது நம்மை ஆயத்தப்படுத்துகிற இடம், இது நம்மை சரிப்படுத்துகிற இடம், இது நம்மை தூய்மைப்படுத்துகிற இடம், இது பரலோகத்திற்கு நம்மை சரியாக மாற்றுகிற இடம். இப்படி எல்லாம் வரும் பொழுதுதான் இது உன்னதத்திற்கு போகக்கூடிய வழி, இது பரலோகத்திற்கு போகக்கூடிய மார்க்கம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் இந்த உலகத்தை காலி செய்ய வேண்டும், ஒரு நாள் இக்கரையை விட வேண்டும், அக்கறைக்கு போக வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணத்திற்கு பின்பு எனக்கு ஒரு நீடூழி காலம் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருந்தால் உங்க இருதயம் கலங்காது, உங்க இருதயம் பயப்படாது, உங்க இருதயம் திகைக்காது, உங்கள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்றைக்கே ஆண்டவருடைய குமாரனிடத்தில் விசுவாசம் வைத்து அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ மரணம் ஏன் இப்படி நடத்துகின்றோம்? அழகா ஒரு பெட்டி செய்து, அழகா டிரெஸ் உடுத்தி, சுற்றி பாட்டு பாடி, ஜெபம் செய்து, அவ்வளவு கனமாய், அவ்வளவு மதிப்பாய், அவ்வளவு மரியாதையாய் ஏன் நாங்கள் அடக்கம் செய்கின்றோம்? இவர் கர்த்தரிடத்தில் போயிருக்கிறார். அல்லேலூயா. இவர் கர்த்தரிடத்தில் சென்றிருக்கிறார். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அதை நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய நண்பர்கள், கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ போதகரோ எல்லாரும் குழியில போட்டுட்டு போயிருவாங்க. இயேசு ஒருவர் மட்டும்தான் அதன் பின்பும் இந்த எலும்புகளை ஜீவனோடு பாதுகாக்கிற கர்த்தர். அவர் என்னை எழுப்புகிற தேவன். போகும்போது என்ன சொல்லிட்டு போறாங்க? அப்படியே இந்த சவ வண்டி போகும் பொழுது நான் ஒருத்தருடைய இதுல பார்த்தேன், கடுகை போட்டுட்டே போறாங்க. ஏன் இப்படி கடுகை போட்டுக்கிட்டே போறீங்கன்னு கேட்டா, போனவர் என்ன செய்யக்கூடாதா? திரும்ப வந்துடக்கூடாது. எவ்வளவு கொடூரமானவர்கள் பாருங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அவங்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவங்க, அவங்களுக்காக வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்காக ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் போட்டுட்டு போறாங்க. போதும்பா, நீ என்ன செஞ்சிடாத, திரும்ப வந்தா என்ன? அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, போதும் போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க மனிதனுடைய அன்பு, அவ்வளவுதாங்க மனிதனுடைய இரக்கம், அவ்வளவுதாங்க மனிதனுடைய சுபாவம். பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவரோ என்றென்றைக்கும் என்னை நடத்துகிறவர். ஏன் இந்த ஆண்டவரை தேட வேண்டும்? இம்மைக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பும் அவர் என்னை நடத்துகிறவர்.
அவர் என்னை வாழ்வழிக்கின்றவர். ஏன் ஆலயத்துக்கு வரணும்? ஏன் ஆண்டவரை தேடணும்? ஏன் பாஸ்டர் சொல்றதை கேட்கணும்? ஏன் உபதேசத்தை கேட்கணும்? ஏன் சத்தியத்தை கேட்கணும்? இது என்னை மரணத்திற்கு அப்பாலும் என்னை நடத்துகிறது, நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றது. உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? மரணத்திற்கு பின்பு நான் கர்த்தரோடு கூட இசைந்திருப்பேன். ஒரு சம்பவத்தை சொல்லி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு சகோதரி, அழகான சகோதரி. அவளுடைய வேலை என்னன்னா, சினிமாவில் பாடல் பாடுகின்ற, ஆபாசமாய் நடிக்கின்ற ஒரு வாலிப சகோதரி. அதன் மூலமா அவளுக்கு லட்சக்கணக்கான வருமானங்கள். குடும்பம் பெருகினது, வாலிப பிள்ளை. அப்போ அம்மா, பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம், வசதி வாய்ப்புகள் பெருகிச்சு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவளை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாள், ரட்சிக்கப்பட்டாள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டாள். பழைய தொழில், அந்த நடனம், ஆபாசம் விட்டுவிட்டு இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். வருமானம் போயிருச்சு. சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தார்கள். இவள் இயேசுவை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டாள். கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி. நல்ல வீடு. அவளுடைய பிழைப்புக்காக ஒரு தையல் மிஷின் வாங்கி வீட்டில் தச்சுக்கிட்டு இருந்தாள். அப்படியே ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டு வந்தாள். வளர வளர கிறிஸ்துவும் அவளும் ஒன்றாக அப்படியே நாட்கள் கடந்த பொழுது, இவளுடைய பழைய சிநேகிதிகள் அவ்வப்போது இவளுக்கு போன் செய்து ஒரே ஒரு தடவை ஒரு நடனத்திற்கு வர வேண்டும் என்று இவளை அழைத்தார்கள். இவள் அந்த வார்த்தையெல்லாம் அல்ல தட்டிக் கொண்டே இருந்தாள். ஆனால் இவளுடைய பழைய சிநேகிதிகள் இவளை விடவில்லை. ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஆபாச நிகழ்ச்சிக்கு வந்து விட்டால் இவ்வளோ பணம் கிடைக்கும், அப்புறம் காலமெல்லாம் நீ ஆண்டவரை சேவிக்கலாம். இவளுக்கு கொஞ்சம் மைண்ட்ல மாறிடுச்சு. ஆமா, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா சாகர வரைக்கும் அந்த பணத்தை வச்சு சாப்பிடலாம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம், மன்னிச்சிருவார் என்று சொல்லி ஒத்துக்கொண்டாள். ஒரு பெரிய ஆடிட்டோரியம், பெரிய பெரிய விஐபிக்கள், முக்கியமான நபர்கள் அந்த ஸ்தலத்துல கூடியிருக்கிறார்கள். வீட்டை விட்டு புறப்படுகிறாள். பரிசுத்த ஆவியானவர் இவளை வல்லமையாய் நிரப்புகிறார். அவர் சொல்றார், நீ போகாத, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள், அந்த இடத்துக்கு போகாத என்று ஆண்டவர் இவளோடு கூட பேசுகிறார். இவள் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த அபிஷேகத்தை தன்னைத்தானே அடக்கி வெளியில வந்த கார்ல ஏறி புறப்பட்டு விட்டாள். இவள் போகும் பொழுதே ஆண்டவர் இவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பி விடு, போகாத, நீ போகிற இடம் எனக்கு பிரியமில்லை, அது வேண்டாம். இவள் அந்த மனசாட்சியை கடினப்படுத்தி, இருதயத்தை கடினப்படுத்தி அப்படியே போயிட்டான். பெரிய ஆடிட்டோரியம், முக்கியமான நபர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவள் ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வேண்டும், ஆபாசமாக. இவளுக்கான வேலை வந்தது. அந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டது. இவள் அந்த ஸ்டேடியத்தில் நின்று ஆடுகிறாள். ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதே இடையில பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், அவர் மேல இறங்கிட்டார். இவள் அந்த பாட்டுக்கு ஆட முடியல, இவள் திணறுகிறாள். அந்த ஆவியின் நிறைவு இவளை நிரப்புகிறது. இவள் அந்த திரையின் வெளியில பின்னாடி அந்த திரைக்கு மறையில கொண்டு போய் இருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம், என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை கேவலப்படுத்திட்டீங்க, என்னை விட்டு போய் விடுங்க. அவர் சொன்னார், மகளே என்னை விட்டு விடாதம்மா, நான் உனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, என்னை வேண்டாம்னு சொல்லாத. இதெல்லாம் முன்னாடி ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பின்னாடி திரைக்கு மறைவில் இவ்வளவு வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவள் சொல்கிறாள், என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்க எனக்கு வேண்டாம், என்னை விட்டு விலகி விடுங்கள். ஆண்டவர் அவளை விட்டு போனார். அந்த விழா ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டு, சாரி மன்னிச்சுக்கோங்க, இன்னும் ஒரு தடவை எனக்காக அந்த பாட்டை போடுங்க, நான் கண்டிப்பா ஆடுறேன். அவர்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. மறுபடி இவள் கெஞ்சி கேட்கிறாள், இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க பிளே பண்ணுங்க, கண்டிப்பா இந்த நடனத்தை நான் ஆடுகிறேன். மறுபடி இவளுடைய பெயர் வாசிக்கப்பட்டது, இவளுடைய பாடல் இசைக்கப்பட்டது. இவள் நடனம் ஆடினாள். என்றும் இல்லாத அளவுக்கு அழகாக ஆடினாள்.
அவள் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதே லட்சங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து குமிந்தது. ஏராளமான பணம். மகிழ்ச்சியோடு கூட கார்ல வீட்டுக்கு திரும்பினாள். எத்தனையோ தலைமுறைக்கு அந்த பணத்தை வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு பணம். வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்குள்ளே ஒரு இருள் வருவதை அவள் உணர்ந்தாள். ஜெபிக்கலாம், சரி முள்ள முடிஞ்சிருச்சு, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டேப்பா, உங்க சொன்னதெல்லாம் கேட்காம போயிட்டேன், நீ மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னாள். அவளை விட்டு கிருபை போயிருச்சு. ஒரு நபரை விட்டு கிருபை போவதை பார்க்கலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல கிருபை இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அவள்கிட்ட இருந்து கிருபை போயிருச்சு. இவளால ஜெபிக்க முடியல. இவ ஜெபிக்கிறாள், இவளால ஜெபிக்க முடியல, ஸ்தோத்திரிக்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஆவியின் நிறைவு இல்ல, அபிஷேகத்துல நிரம்ப முடியல. ஏதோ ஒரு வறட்சி, ஜெபிக்க முடியல. பைபிளை திறக்கலாம் என்று சொல்லி பைபிளை பார்க்கிறார், பைபிளை வாசிக்க முடியல. அவருடைய கண்கள் இருளடைந்து விட்டது. கண்ணால பார்க்க முடியல, கண்கள் தெரியவில்லை. அவ பாஸ்டருக்கு போன் போடுறா, பாஸ்டர் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்க. அவள் நல்ல விசுவாசி இல்லையா? ஜெபிக்கிற விசுவாசி, திறப்பில் இருக்கிற விசுவாசி, எப்பொழுதும் ஜெபிக்கிற விசுவாசி. பாஸ்டர் ஓடோடி வந்தார். என்னமா பாஸ்டர், இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னால ஜெபிக்க முடியவில்லை, எனக்காக ஜெபிங்க. பாஸ்டர் முழங்கால் படியிட்டார், ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னார், ஜெபத்தை நிறுத்திட்டு உன் வீட்டுக்கு போ, ஜெபிக்காத, ஜெபத்தை நிறுத்திட்டு உன் வீட்டுக்கு போ. பாஸ்டர் அப்படியே ஜெபத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டார். இவள் மறுபடி கூப்பிடுகிறாள், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. எந்த சத்தமும் இல்லை. பைபிளை திறந்து பார்க்கிறாள். கண்கள் இருளடைந்து விட்டது, செவிகளும் மந்தவாகி விட்டன. அவளுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக செத்து கொண்டு வருவதை உணர முடிகிறது. சற்று நேரத்திற்குள்ள அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய கருத்த உருவங்கள், பிசாசு அந்த ரூமுக்குள்ளே வந்து அவளை அட்டகாசம் பண்ணுகின்றது. அவருடைய மிடியை பிடித்து இழுக்கிறது, அவளை சித்திரவதைப்படுத்துகிறது, நகத்தால் கீறுகிறது, அலறுகிறாள், கூப்பிடுகிறாள். எந்த சத்தமும் இல்லை. அதுல ஒரு பிசாசு சொல்லுகிறான், இனி நீ எனக்கு சொந்தமானவள், நீ எனக்கு சொந்தமானவள். அவள் கத்துகிறாள். அந்த பாஸ்டர் மறுபடி வருகிறாள். கதவு அருகே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் கத்துகிறாள், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, இயேசுவே என்னை காப்பாற்றுங்க. அவள் சொல்லுகிறாள், ஐயோ பிசாசு என் சரீரத்தை கிழிக்கிறது, சாத்தான் என்னை அழிக்கிறான். சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே நரகத்திற்குள் போய்விட்டாள். அவளுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் நரகத்திற்குள் சென்று விட்டது. மன்னிப்பு கேட்டுக்கலாங்க. அந்த ஒரு அசால்ட் அவளை அப்படியே நரகத்திற்கு இழுத்து சென்று விட்டது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தயவு செய்து அசால்ட்டா நினைக்காதீங்க. மன்னிச்சுக்கிட்டு பாருங்க, கத்தர் பார்த்துக்கிட்டு பாருங்க, கத்தர்கிட்ட கேட்டுக்கிடலாங்க. இல்லை இல்லை, கத்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறார். அந்த அளவு மீறிவிட்டால் அவர் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரகத்தின் காலம். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாமா?